ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு ஹோட்டல் ஸ்டைலில் சன்னா மசாலா எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த சன்னா மசாலா இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், ரொட்டி எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம். சூப்பராக செம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சனா டெலிஷியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சன்னா மசாலா செய்கிறதுக்கு 2 கப் வெள்ளை சுண்டல் எடுத்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன். அந்த வெள்ளை சுண்டலை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 3 விசில் வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். 3 பெரிய வெங்காயம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை அரைக்க போகிறது தான். இந்த 3 பெரிய வெங்காயத்தை போட்டு 6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு கட் பண்ண இஞ்சி. இப்போ இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சி எடுத்துகிட்டு 6 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் நம்ம தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம், இஞ்சி, பூண்டையும் தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். தக்காளியும் தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ சன்னா மசாலா செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. 50 மில்லி ஆயில், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 3 பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு அன்னாசி பூ, 3 பிரியாணி இலை. இது நல்லா பொரியட்டும். இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் சீரகம் நல்லா பொரியணும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பச்சை மிளகாய், அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம், இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டு, நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடணும். எப்போவுமே வெங்காயம், இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா தான் குழம்பு நல்லா சுவையாக இருக்கும். இப்போ மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதை சேர்த்திடலாம். தக்காளியும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். இப்போ தக்காளியும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் நம்ம மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு ஏற்கனவே நம்ம கடலையை வேக வைக்கும்போது போட்டிருக்கிறோம். ஸோ பார்த்துட்டு நம்ம சால்ட்டு பத்தலைன்னா போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ மசாலா எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மசாலாவெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேகட்டும். பாருங்கள், கொண்டக்கடலை நல்லா 3 விசில் விட்டேன். நல்லா வெந்துருச்சு. இந்த கொண்டக்கடலை நல்லா நம்ம அமுக்கும்போது நல்லா சாஃப்டாக அமுங்கணும். அந்த அளவுக்கு வேக வச்சுக்கணும். அப்போ தான் சன்னா மசாலா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஆயிலெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது. இப்போ மசாலாவோட பச்சை வாசமெல்லாம் போயிருச்சு. இப்போ வேக வச்சுருக்கிற கடலையை இதில் போட்டுக்கலாம். முக்கால்வாசி கடலை தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் கால்வாசி கடலை எடுத்து வச்சுருக்கேன் நான். அதாவது நசுக்கி போடுறதுக்கு. கடலை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் குழம்பு அடுப்புலேயே இருக்கட்டும். நல்லா வேகட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஆயிலெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக நசுக்கி வச்சுருக்கிற கடலையை போட்டுக்கலாம். இந்த மாதிரி மசிச்சு போடும்போது குழம்பு கொஞ்சம் திக்காக கிடைக்கும். அதுக்காக தான் மசிச்சு போடுறேன். இதில் 3 ஸ்பூன் மாங்காய் தூள். உங்கள்கிட்ட மாங்காய் தூள் இல்லை அப்படின்னா எலுமிச்சம்பழம் ஊற்றிக்கிங்க.
1 ஸ்பூன் சீரகத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். குழம்ப இறக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சீரகத்தூள் ஆட் பண்ணோம் அப்படின்னம்னா குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். பாருங்கள், சன்னா மசாலா வந்து ஆயிலெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ ஒரு கிளறி விட்டுடலாம். இப்போ தேவையான அளவு மல்லித்தழை தூவி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சன்னா மசாலா தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சனா டெலிஷியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் இதே மாதிரி சூப்பரான வேறொரு ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.